ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீத்தி யுவா. நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டு ஃப்ரண்ட் சைட் கார்டனை பார்த்துருப்பீங்க. இப்போ பேக் சைட் கார்டன் பார்க்கலாம் வாங்க. இது பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது சிவனுக்கு உகர்ந்த மரங்க, வில்வ மரம். எங்கள் வீட்டில் அது இருக்குது. வாங்க அந்த மரத்தை பார்க்கலாம். தோருக்கு பாருங்கள், வில்வ மரம் சிவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த இலையை நிறைய பேர் பறிச்சுட்டு போவாங்க. அதில் ஒரு காய் கூட இருக்குது. அந்த காய் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. நான் இது வரையும் பறித்தது இல்லைங்க. நார்த் இந்தியன்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க தான் பறிச்சுட்டு போவாங்க. இந்த பூவும் ரொம்ப சிவனுக்கு உகர்ந்த பூன்னு சொல்லுவாங்க. பவளமல்லி நிறைய பூக்கோங்க. இது பூக்கிற சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் பூக்கவே இல்லை. கீழெல்லாம் கொட்டியிருக்கோம், நிறையவே பூக்கும். இது லெமன் ட்ரீங்க, இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது மஞ்சள் செடி. ஃப்ரண்ட்லேயும் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பேக்லேயும் வச்சுருக்கோம். இது மல்லி, அடுக்கு மல்லிங்க. நிறையவே பூக்கும் இந்த செடியில். 2 இருக்குது அடுக்கு மல்லி பேக் சைடு. ஃப்ரண்ட்டில் இப்போ தான் நாங்கள் ரீசண்டாக வச்சுருந்தோம், ஒரு 3-4 மந்த்ஸாக. இது கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ தான் துளிர் நிறைய வந்திருக்கு இலைங்கெல்லாம். பக்கத்துலேயே இன்னொரு மல்லிங்க, இதுவும் அடுக்கு மல்லி தான். பூத்துச்சோன்னா நிறையவே பூக்கும். இதுவும் தான் கட் பண்ணி நாங்கள் விட்டுருந்தோம். இப்போ அழகாக வந்துடுச்சு துளிர் விட்டு. இது கருவேப்பில்லைங்க, நிறைய இருக்குது எங்கள் வீட்டில் கருவேப்பில்லை. பெரிய மரமெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். ஆனாலும் அது வருது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது மாதுளங்க, பொமோகிரானட். காய் என்னமோ நல்லா தான் காய்க்குது, அவ்வளோ ஒன்றும் டேஸ்டியாக இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஹைப்ரிட் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். ரெட் கலர் பழம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வாங்கலான்ட்டு இருக்கோம். இதோ பாருங்கள், இதுதான் அந்த பழம். காயாக இருக்குது, ஆனால் கட் பண்ணால் அவ்வளோ ஒன்றும் ஸ்வீட்னஸ் இல்லை. இதுவும் பூ பூக்கிற பூ தாங்க, நல்லா லைட் ரோஸ் கலரில் பூக்கும். நிறையவே பூத்து இருக்கும். இது இந்த கிளைமேட்டுக்கு பூக்களை போல். நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் சாமிக்கு. நல்லாவே இது பூத்துருக்கும். இது செம்பருத்திங்க, ஒத்த செம்பருத்தி. நிறையவே பூக்கும். நான் டெய்லி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ரெட் கலர் நல்லாயிருக்கு பாருங்கள். நாங்கள் காலையிலேயே பறிச்சிட்டோம். அது பக்கத்துலேயே இன்னொரு மரம் இருக்குது, செம்பருத்தி. பாருங்கள், இது வேறு கலரு. இதுவும் நல்லாவே பூக்கும். இந்த கலரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய மாமரங்க பேக் சைடில். இதுவும் ஃப்ரூட்டு தான், பழம்தான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஜூஸ் பழங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதுவே கீழே விழுந்தாதான். நல்லாவே காய்க்கும், செம்மையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா பெரிய மரங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது நாவல் பழம் மரங்க. சீசன் அப்போ நிறையவே இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.
எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். நிறைய பழுத்து கீழெல்லாம் விழுந்து இருக்கும். இது ஜாக் ஃப்ரூட்டுங்க, பலாங்க. பேக் சைடும் ஒன்று இருக்குது. இதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். காய் பழுத்ததெல்லாம் செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு தேங்காய் மரங்க, இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துடுச்சு நாங்கள் வந்ததை விட. தான் வளருது. எல்லோ கலரில் ஒரு மாதிரி சங்குப்பூ பூக்கும் இல்லைங்களா, அந்த பூங்க இது. பெருசாக இருந்துச்சு, நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் வந்துட்டுருக்கு. சரி, சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுவும் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவருங்க. நிறையவே பூத்துட்டு இருந்துச்சு. இப்போயும் நிறையவே பூத்து இருக்குது. என்ன ஒன்றுன்னா, இந்த காற்றுல வந்து எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. இதோ பாருங்கள், ஃப்ளவரை காட்டுறேன் நான். இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் பூக்கும். நல்லா நம்ம வீட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இந்த க்ரீனரியோட இந்த ஒரு கார்டனோட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே ஒரு மாமரம் இருக்குது, வளர்ந்துட்டுருக்கு இப்போ தான். இது மேங்கோ செடிங்க. இது நாங்கள் ஜூன் ஜூலையில் சாப்பிட்டுட்டு அந்த சீடை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோம். எவ்வளோ அழகாக 2 செடி வந்திருக்கு பாருங்கள். இதை வேறு ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல வச்சோன்னா பெரிய மரமாகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்போட்டா ட்ரீங்க, சிக்கு. நிறையவே பழம் வரும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா விட்டுருக்கு. ஆனால் என்ன ஒன்று, ரொம்ப லேட் ஆகுது பழமாக ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சின்னதுலேருந்து நான் உங்களுக்கு பெருசு வர காட்டுறேன். சின்னது விட்டுருக்கு. இது கொஞ்சம் மீடியம் சைஸுங்க. ஆனால் காயாகவே தான் இருக்குது, பழமாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சைஸ் போல். இதை விட ஆனால் கொஞ்சம் பெருசாக ஆகுது. ஆனால் இது டச் பண்ண பாருங்கள், வந்துடுச்சு. மீதியெல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே தான் இருக்குது. போன வாட்டி கொஞ்சம் கம்மியாகவே தாங்க இருந்துச்சு சிக்கு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கு. நம்ம பார்த்து வந்து பறிச்சிடணும், இல்லைன்னா வந்து அணில் ஏதாவது கடிச்சிடுது. நிறையவே விட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ரீனரியில், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரில் நம்ம இருந்தோம்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், தொட்டோன்னே கீழே விழுந்துடுச்சு. இதை கொஞ்சம் பழுக்க வச்சோன்னா நம்ம சாப்பிட்லாம், ஸ்வீட்டாகவே இருக்கும். இது வாழை மரம் வச்சு ஒரு 20 days தான் ஆகுது. காய் தான் நிறைய இருந்துச்சு, அதனால் பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பழம் வச்சுருக்கோம் நாங்கள். டோட்டலாகவே இது சில்லிங்க. நாங்கள் போட்டிருந்தோம், வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரண்ட் சைட் கார்டன் பார்க்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரண்ட் சைட் கார்டன் பார்ட் 1 வந்து நான் உங்களுக்கு லிங்க் போடுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஒரு செகண்ட் பார்ட் இது. எங்கள் வீட்டு கார்டனை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.